என்ன மேடம் அவ்வளோ பயமா? எங்க அண்ணன்ட்ட மட்டும் தான் பேசுவீங்களோ, என்கிட்டலாம் பேச மாட்டீங்க? ஏய் தனு, ஒழுங்கு மரியாதையே என் ஃபோனை கொடுக்குறியா இல்லையா? நீ பாட்டுக்கு ஏதாவது ரூல்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வேற ஏதாவது கம்பெனி ஃபோனா இருக்க போது கொடு. நீ எந்த கம்பெனிலடா ஒர்க் பண்ணிட்டு இருக்க? நீயே HCL எடுத்துக்கிட்டு இருக்க. அவ அண்ணன் தானே இந்த அளவுக்கு கேவலமா பேசுறா. அவளை சும்மா விடக்கூடாது. இப்ப பாரு. அடியே, உனக்கெல்லாம் மானரோசம் இருந்தா ஒழுங்கா பேசுடி. ஏய் தனு, என்னைய பத்தி பேசுறதுக்கு நீ யாருடி? பாத்தியா, உன் ஆளு பேசிட்டா. என்னையவே வாடி போடிங்கிறா. இரு, அவளுக்கு இருக்குப்ப. இவ யார பத்தி சொல்றா? போன்ல யார் பேசுறா? இது சந்தோஷோட போனு. இவ லூசாட்டா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா. என் வீட்டுக்கு என் அண்ணன் போனுக்கே அடிச்சுட்டு என்னையவே வாடி போடின்னு பேசுவியா? நீ முதல்ல ஒழுங்கா பேசிடி, அதுக்கப்புறம் அடுத்தவங்கள்ட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்கலாம். ஓஹோ, அம்புட்டு தைரியமா உனக்கு? அப்பனா உன் பேர் என்னன்னு சொல்லிடி பாப்போம். என் பேரு தானடி, அதை திறந்து வச்சு கேட்டுக்கோ. என் பேரு சத்யா. என்ன சொன்ன? ஏய் தனு எரும மாடு, நான் தான் சத்யா பேசுறேன். என்னது சத்யாவா? சந்தோஷ் தங்கச்சி பேசுறான்னு நினைக்கிறேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. பேசு பேசு, நல்லா பொறுமையா பேசு. என்ன? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீ பேசி முடிச்சுட்டு சொல்லு, நான் உன்கிட்ட வந்து பேசுறேன். அடியே, என்ன நான் சொன்னோன்னே பேச்சு முச்சே காணா? நீ எதுக்கிட்ட எங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு பேசிட்டு இருக்க? ஓஹோ, ஏன் நான் உங்க அண்ணன்ட்ட பேசினா உனக்கு என்ன வந்துச்சு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ மட்டும் எங்க அண்ணன்ட்ட பேசலாம், நான் மட்டும் உங்க அண்ணன்ட்ட பேசக்கூடாதா? அப்படி சொல்லல, வேற எப்படி மேடம் சொல்ல வந்தீங்க? இனிமேட்டு நீ எங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு பேசு, அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. ஏய் சத்யா, நான் சும்மா கேட்டேன். நீ தான் ஃபோன் பண்ணியிருக்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கவே மாட்டேன். அப்படி வா வலிக்கு. என்ன ஃபோன் எடுக்கும்போது ரொம்ப மிரட்டுற? ஏன் நீ அவ்வளோ பெரிய ஆளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. அப்புறம் என்ன விஷயம்? எங்க அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்க? எங்க அண்ணனுக்கு பேசணும்னு தான் கால் பண்ணேன். என்ன, உங்க அண்ணனுக்கு பேசணும்னு கால் பண்ணியா? இது எங்க அண்ணனோட ஃபோனுன்னு சொன்னா? அது என்னன்னு தெரியல, கால் பண்ணும்போது அங்கே இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணேன். ஏறுமா மாட்டேக்கேடா, இது சந்தோஷோட ஃபோனா? இவன் ஃபோனுன்னா தடி மாடு. உங்க அண்ணன் இங்கே எங்கே வந்தாரு? அங்கே இருந்தானா ஃபோனை கொடு, இல்லையா ஃபோனை வச்சிரு. எப்பா, என்னம்மா பேசுகிற நீ? காலேஜில் மட்டும் பொட்டி பாம்பு அடங்கி கிடக்குற. இப்போதாண்டி தெரியுது வீட்டில் நீ உங்கள் அண்ணன்ட்ட எப்படிலாம் நடந்துக்கிறேன்னு. நான் கூட நம்பவே இல்லை. எங்கள் அண்ணன் கூட சொன்னான். என்னன்னு உங்க அண்ணன் சொன்னாரு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஓஹோ, அப்ப இவன் சந்தோஷ் கிட்ட என்னைய பத்தி எல்லாமே சொல்லியிருக்கான். அவர் என்னைய பத்தி என்ன நினைப்பாரு? இருக்கட்டும், இப்போதைக்கு அமைதியா இருப்போம், அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். ஏய் தனு, என்னடா? பேசிட்டினா போனை கொடு. தரேன். இது யார் ஃபோனுன்னு சொன்ன? என் போனு தான், கொடு. அப்படியா தம்பி? சரி இந்தா. சும்மா வந்துட்டா. என்ன நோன்றதுல தான்ப்பா இவ குறியா இருக்கா. எப்படியோ பேசி சமாளிச்சாச்சு. சந்தோஷ் பையன் வந்தோடனே இந்த போனை கொண்டு போய் கொடுக்கணும். எத்தனை பிரச்சனைலாம் சமாளிக்கிறது. அப்பாடா, ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிச்சுட்டு வரங்காட்டியும் போதுன்னு ஆயிடுதுப்பா. எது எப்படியோ இன்னைக்கே சமாளிச்சாச்சு. பாவம் அஜய் எப்படிதான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறானோ தெரியலையே. என்னம்மா? கறி வாங்கிட்டு வரேன், எப்ப போனவன் மணியை பாருடா. அச்சோ, அஜய் மேட்டர்ல கறியை மறந்துட்டேனே. போச்சு, அம்மா இந்நேரம் உண்டு இல்லைன்னு ஆக்க போகுது. எதையாவது சொல்லி சமாளிக்கல, அவ்வளவுதான் செத்தேன். கறியை வாங்கிட்டு வரானா ஈன்னு பல்ல அழிச்சுட்டு நிக்கிற? ஏம்மா, கறி வாங்கினதாம்மா இவ்வளோ நேரம் போனேன். அப்புறம் ஐயாவுக்கு என்னாச்சு? ஐயாவா? உன்னையதான் சொன்னேன், என்னாச்சு? கறியை வாங்கிட்டு வந்துட்டியா இல்லையா? ஆட்டுக்கறியில எதையோ ஊசியை போடுறாங்களாமா. என்னது, ஊசி போடுறாங்களா? ஆமாம்மா, கறி நல்லா நிறைய வரணும்னு கோழிக்கறியில் ஊசி போடுவாங்கல்ல, அது மாதிரி ஆட்டுக்கறியிலையும் ஊசி போடுறாங்களாம். அதனால ஆட்டுக்கறியே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. என்னடா சொல்ற? ஒருவேளை அம்மா என்ன நம்பலையோ, இன்னும் 7-8 பிட்ட போட்டு விடுவோம். ஆமாம்மா, நீ டிவி தான் பாக்குறது இல்ல? ஏன்டா,
ஆட்டுக்கறி வாங்குறதுக்கு டிவி எல்லாமா பார்க்கணும்? அட என்னம்மா நீ, நியூஸ்லலாம் வருதுல்ல, ஆட்டுக்கறி வாங்கினா வைரல் ஃபீவர் பரவுதாம்மா, அதனால ஆட்டுக்கறியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ பாட்டுக்கு ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் வைரல் ஃபீவர் வந்து கிடக்கவா? அதனாலதாம்மா நான் எதுவுமே வாங்கல. ஆக மொத்தம் எதுவும் வாங்கல. சரி, ஆட்டுக்கறி தான் ஊசியை போட்டாங்க. கோழிக்கறி, மீன் இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. இந்த கிழமையில நம்ம நான்வெஜ் தானே சாப்பிடுவோம். இப்போ வேற என்னத்தை சமைக்கிறது? ஆமா, என்ன இன்னைக்கு என்ன நான்வெஜ் தான் சமைக்கணுமா என்ன? உருண்டை குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழம்பு வச்சு விட வேண்டியதானே? ஆமா, உருண்டை குழம்பு புளிக்குழம்புலாம் உங்க அப்பனுக்கு பிடிக்கும். தூரத்துல இருந்து உருண்டை குழம்பு வாசம் வந்தாலே 10 வீடு தள்ளி ஓடி போயிடுவாரு. இதுல உருண்டை குழம்பு புளிக்குழம்பு நான் வைக்கணும். அதுக்கு மேல உன் தங்கச்சி புளிக்குழம்பு கண்டாலே உன் தங்கச்சிக்கு என்ன ஆகும்னு தெரியல. 2 வாய் தான் வைப்பா, அதுக்கப்புறம் நெடிவா அவ்வளோ நேரம் நெளிவா. ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். போதாத குறைக்கு நீ ஒரு சாம்பார் கழுத. உனக்கு சாம்பாரை தவிர எதையும் பிடிக்காது, இதுல புளிக்குழம்பு வேறையா? ஏம்மா, அது சாம்பாரே வச்சு விடுவேன். சாம்பார் நேத்து வச்ச முள்ளங்கி சாம்பாரே கிடக்கு, வேணுமா? முள்ளங்கி சாம்பாரை விடுமா, முருங்கைக்காய் சாம்பார் வையே. முந்தா நாளே முருங்கைக்காய் சாம்பார் தான். எத்தனை வாட்டி சாம்பாரே வச்சுட்டு கிடக்கிறது? ஏமா, ரசம், மசாலா குழம்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது வையேன். நான்வெஜ் சாப்பிட்டாதான் 2 நாளாவது வச்சு சாப்பிடலாம். அதுவும் மீன் குழம்பு 3 நாள் வச்சுக்கலாம். ஒழுங்கா வாங்கிட்டு வரியா இல்லையா? இப்போ போய் வாங்கிட்டு வந்து கடையெல்லாம் காலியாக இருக்குமே. நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீ பாட்டுக்கு மீன் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு. இப்போ நான் சமைக்கணுமா வேண்டாமா? என்னதான் குழம்பு வைக்கிறது நீயே சொல்லு. ஆமாம், முட்டை குழம்பு வையே. சரி, அப்போ போய் முட்டையை வாங்கிட்டு வா. என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் இல்லை வாங்கிட்டு வாங்குற, முட்டை கூடவா இல்லை? டேய், காலையில நல்லா யோசிச்சு பாரு. நீ தானே முட்டை, காய்கறி, கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன. வெறும் கையை வீசிட்டு வந்துட்டு நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா என்னையவே கத்த வைக்கிற. அச்சோ, எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன்னா அதையே மறந்துட்டேனே. எல்லாம் இந்த அஜயால வருது. அவனுக்கு சமாளிக்க போய் என் வீட்டு வேலையை நான் மறந்துட்டேன். சரி, முட்டை தானே வாங்கிட்டு வந்து கொடுத்து தொலைப்போம். சரிம்மா, இப்போ என்ன உனக்கு முட்டை தானே வேணும்? காசு கொடு, நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். ஏண்டா, உனக்கு என்னடாச்சு இன்னைக்கு? ஏமா, காலையில தான் ஒரு 250 ரூபா என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். 250 ரூபா? ஆமாண்டா, நீ தான் வாங்கிட்டு போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். இது வேறையா? இப்போ வந்துட்டு என்கிட்ட கேட்குற? என்கிட்ட சல்லி நயா பைசா கூட கிடையாது. சரிம்மா கத்தாத, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்கிட்ட தான் இருக்குன்னு காசு நினைக்கிறேன். நீ உள்ளார போயிரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பாருடா, ஒழுங்கா நீ முட்டையை வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் நான் குழம்பு வைக்க முடியும். காலையில போனவன் இப்போ 11-12 மணி ஆகுது. இப்பதான் வர முட்டையை வாங்க போறேன்னு சொல்லிட்டு 2-3 மணிக்கெல்லாம் வந்தேன்னு வையி. ஒண்ணு சாப்பாடை வாங்கிட்டு வந்துரு, இல்லையா சாப்பிட வீட்டுக்கே வந்துடாத. அடிச்சு கொலை பண்ணிடுவேன், பாத்துக்கோ. சரிம்மா, நீ போ, நான் முட்டையை வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். பாப்போம். கறியை வாங்கிட்டு வாடானா அது இதுன்னு கதை சொல்றான். நம்மளுக்கு தெரியாது இவன் விடுறதுலாம் கதைன்னு. எங்கேயோ ஊர் சுத்திட்டு வருது கழுத, வந்து எத்தனை கதை சொல்லுது பாரு. அச்சோ, பர்ஸையும் ஃபோனையும் அவன் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டனோ. என் காசு ஃபுல்லா அங்கதானே இருக்கு. இப்ப எப்படி முட்டையை வாங்குறது? சரி விடு, அண்ணாச்சி கடையில அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு முட்டையை வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதான், வேற வழி. பாவம் அஜய், என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான். இப்போ வேற அம்மா அப்பா சொல்கிற பேச்சே கேட்காம அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. அங்கே என்னென்ன கூத்து நடக்குதோ தெரியலையே. ஃபோன் அடிச்சு இந்த எரும மாடி எடுக்கவே இல்லை. மாட்டிக்கிட்டானா என்ன எதுவும் தெரியல. என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ? அனிதா, ஏய் அனிதா. என்ன சின்ன பொண்ணு, இங்கே இருக்கேன். என்னடியாச்சு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த வீட்டை விட்டு நான் எங்கே போகிறேன்? என்ன விஷயங்கிறத சொல்லு. இப்பதான் அஜய் பேசினாங்க. அப்படியா? என்ன சொன்னா? எப்படியோ ஒரு வழியா சந்தோஷம் வச்சு சமாளிச்சுட்டாரான். அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா எப்ப கிளம்புறாங்களோ என்கிட்ட சொல்லிடு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமாண்டி, அவர்கிட்ட சொல்லிடணும். இல்லைன்னு வையே மாட்டணும். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. என்னடி? இப்படியே எப்படி மாப்பிள்ளைய மாத்தி மாத்தி எத்தனை நாளைக்கு சமாளிக்க போறீங்க 2 பேரும்? அதுதான் சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் அவனோட முடிவு தான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வையே, கண்டிப்பா பெரிய சண்டையா ஆயிடும். இப்ப என்ன தாண்டி பண்ணலாம், நீயே சொல்லுடி. ஒண்ணு, நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் முன்னாடியே பண்ணிடு. என்னது, ரெஜிஸ்டர் மேரேஜா? ஆமாண்டி, நாளை பின்ன ஏதாவது சண்டைன்னு வையே, அப்பா கிட்ட நாங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியாச்சுப்பா அப்படி இப்படின்னு சொன்னா கண்டிப்பா உன்னை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாரு. என்னடி வாய் பொழந்து பார்த்துட்டு இருக்க? உனக்கு அஜய் வேணுமா வேண்டாமா? வேணும். நாளைக்கே அப்பா மாப்பிள்ளை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு வையே, கண்டிப்பா அஜய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பா உடனே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு. உடனே அடுத்த மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவாரு, பாத்துக்கோ.
ஆ, நீ சொல்கிறதும் சரிதாண்டி. அதுக்காக தான் சொல்கிறேன், பேசாமல் கமக்கமாக ரெஜிஸ்டர் மேரேஜ் 2 பேரும் பண்ணிடுங்க. உன் சைட்லேருந்து நான் இருக்கேன், அவர் சைடில் சந்தோஷ் இருக்காங்க. 2 பேரும் கையெழுத்து போடுறோம். சீக்கிரமாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் கை கொடுக்கும்ல. நீ சொல்கிறது சரிதான். இருந்தாலும் அப்பா அம்மாவுக்குலாம் தெரிஞ்சால் ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுமே. ஏண்டி இவ்வளவும் சொல்கிறேன், திரும்பி அப்பா அம்மாங்கிற? உனக்கு அப்பா அம்மா வேணுமா இல்லை அஜய் வேணுமா? எனக்கு 2 பேருமே வேணும்டி. இங்கே பாரு, ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். உன்னை நீ மிஸ் பண்ணி தான் ஆகணும். உனக்கு உங்கள் அப்பா அம்மாவா இல்லை அஜயா? என்னடி நீ இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுற? சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி, என்கிட்ட சொல்லிட்டேன், அஜய் கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதானே? அஜய்கிட்டையும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்படியா? அவன் என்ன சொன்னான்? அவனுக்கு நீ தான் முக்கியமா, உன்னைய கல்யாணம் பண்ணுறதுல ரெடியாக தான் இருக்கான். இப்போ நீ தான் அவனை வேணாங்கிற. இங்கே பாரு, நீ சீக்கிரமாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறியா இல்லையா? அஜய் அப்படி சொல்லிட்டானா? அப்போ சரி, நம்ம நாளைக்கே கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, எது பிரச்சனை ஆனாலும் நீயும் கூட இருந்து சமாளிக்கணும் என்ன? நானும் உன் கூட தான் இருக்க போகிறேன். நான் எங்கே வெளிநாட்டுக்கு ஓட போகிறேன். சரிடி, நீ என் கூட இருந்தால் எப்பவுமே எனக்கு பலமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நாளைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சரி, நீ அஜய் கிட்ட வேற எதுவுமே பேசாத. நாளைக்கே நம்ம பண்ணிக்கலாம், சீக்கிரமா வந்துடுடான்னு மட்டும் சொல்லு. திரும்பி வள கொல நீ ஏதாவது பேசி அவன் மனசு மாறிட போறான். அதுக்காக தான் சொல்றேன். இல்லை கண்டிப்பாக நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அவன்கிட்ட நான் இதை பற்றி எதுவும் பேசலை. சீக்கிரமாக பண்ணிக்கலான்னு மட்டும் சொல்கிறேன் என்ன? சரி, எனக்கு ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். சரிடி. அப்புறம் அம்மா அப்பா அஜய் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஆக்டிங்க போடு. சரிடி. சோபா, 2 பேர்த்திட்டையும் பேசி சமாளிக்கங்காட்டியும் நம்ம உயிர் போயிரும் போல. அஜய் கிட்ட இதே மாதிரி பேசி ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்க வைக்கணும். டேய், காலங்காத்தால இங்கே எதுக்குடா கூட்டிட்டு வந்த? அது நேற்று சின்ன பொண்ணு ஃபோன் அடிச்சாடா. என்னன்னு? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அனிதாவுக்கு ஒரே பயமா, என்னை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படி இப்படின்னு. அதனால ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு அனிதா தான் முடிவு எடுத்தாலாம் அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டே கிடந்தா. அதனால பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அவ சொல்றதும் கரெக்டு தானே அப்படின்னு தோணுச்சு. என்னடா விளையாடுறியா? இதை மட்டும் உன் வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். டேய், சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ்டா மச்சான், எப்படியாவது கையெழுத்து போட்டு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறா. என்னடா விளையாடுறியா? ஏறும்போதே கேட்டேன் எங்க கொண்டு போய் விட்டுறேன்னு. இப்படி ஒரு வில்லங்கத்துல கொண்டு வந்து விடுறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன் பைக்லேயே ஏறி இருக்க மாட்டேன். அதனால தானே மச்சான் சொல்லவே இல்லை. சரி, உனக்கு நான் கையெழுத்து போட்டா அவளுக்கு யாரா கையெழுத்து போடுறது? அதுவும் நீ தான்டா. ஏன் இதுக்கு அவ தங்கச்சி வரமாட்டாளோ? அவ வந்தாலும் நீயும் ஒரு கையெழுத்து போட்டு விடுவேன். 2 பேர் வீட்லயும் என்னைய கூப்பிட்டு வச்சு கும்மி அடிக்கிறதுக்கு. நல்லா வருவீங்கடா 2 பேரும் லவ் பண்ணுவீங்களா, கல்யாணமும் பண்ணிக்குவீங்களா? ஆனா 2 பேர் வீட்லயும் மொட்டு பூசு வாங்குறது நானு. ஏன்னா நீ தானேடா ஆருயிர் தோழன் நானு. அப்படிதானே நீ சொன்ன. என்ன பிரச்சனையானாலும் மச்சான் நான் பாத்துக்கிறேன்டான்னு சொன்னேன். இப்ப இப்படி பேசுற. உன்னை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். டேய், அவளே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது நான் அதுக்கு வேணான்னு சொல்லலாமா? உனக்கே தெரியும், அவ ஓ முன்னாடியும் தானே சொல்லியிருக்கா என்னன்னு. எல்லாரும் சம்மதிச்சாதான் நம்ம கல்யாணமே நடக்கும் அப்படி இப்படின்னு. ஆமா, இப்ப இந்த விஷயம்லாம் அவளுக்கு எங்க போச்சு? நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து அவளுக்கே பயம் வந்திருக்கும். சரி, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா நாளைக்கு அவங்க அப்பையும் குண்டே நிறுத்தினா கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம்ல. அவங்க அப்பையும் குண்டனை விடு, உங்க அம்மாவை எப்படி சமாளிக்க போற? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்டா. எங்க அம்மா தானே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கே இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல. நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா எங்க அம்மாவுக்கு ஓகே தான். ஓஹோ, அப்படியாடா தம்பி. பேசாம உங்க அம்மாவே சாட்சி கையெழுத்துக்கு போடுறதுக்கு கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல. டேய், விளையாடாதடா. இப்ப நீ தானேடா மச்சான் சொன்ன எங்க அம்மாவுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு. அதனாலதான் சொன்னேன், உனக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்த மாதிரி யாரும்ல. டேய், புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்டா. இருக்கட்டும், அவ வரட்டும். அனிதாகிட்டே நான் டைரக்டா கேட்கறேன். என்ன கேட்க போற? இல்லம்மா, எல்லாரும் சேர்ந்து வச்சு கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம், இப்படி திருட்டுத்தரமா பண்ணக்கூடாதுன்னு நீ தானேம்மா சொன்ன. இப்ப என்ன திருட்டுத்தரமா பண்ற அப்படின்னு நான் கேட்கறேன். டேய், உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. ஏன் கேட்டா என்ன தப்பு? சின்ன பொண்ணையே சொன்னான், திரும்பி எங்க அக்காட்ட இதை பத்தி பேசாதீங்க, அவளே ரொம்ப வருத்தப்படுறா அப்படி இப்படின்னு. அதனால நீ இதை பத்தி எதுவுமே பேசாத தயவு செஞ்சு. இல்லைன்னா நீ கிளம்பு, நானே பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் ஆணையே புடுங்க வேணாம். போனா போது நண்பன் உன்னை கூட்டிட்டு வந்தல, என் தப்பு தான். ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு கையெழுத்து போடுறதுக்கு இந்த பயப்படுற? ஏன்டா, ஏன் சொல்ல மாட்டேன்? பின்னாடி என்னை கோத்து விட்டு நீ பாட்டுக்கு போயிருவ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. உங்க அம்மா கிட்டேயும் அந்த குண்டங்கிட்டையும் யார் அடி வாங்குறது? நீ வேணா அங்க அடி வாங்கிக்கிறியா? ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா மச்சான்? உடனே இதை உன்னை சொல்லிருங்க. இம்புட்டு தூரம் பறிஞ்சு பேசுறியே, எங்க உன் ஆளை காணா? இதோ வந்துட்டா பாரு கரெக்ட் டைமுக்கு. வருத்தத்தில் இருக்கா, எதையும் கேட்காதன்னு சொன்னா ஆளு மேக்கப் ஒன்றும் குறைச்சல் இல்லை இவளுக்கு.
ஹாய் அஜய். ஹாய் சந்தோஷ். ஹாய்டி, இந்த சாரியில் நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ்டா. அனிதா, டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் பக்காவாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சரி, சீக்கிரம் வாங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவோம். போடி, கூப்பிடுறாங்கல்ல, சீக்கிரம் போ. இது சரியாக வரும்லடி, உன்னை நம்பி தான் போகிறேன். உங்ககிட்ட தான் சொன்னேன்ல, அஜய்கிட்டையும் யார்கிட்டையும் இதை பற்றி பேசாத, டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். நானே அம்மா கிட்ட வேற யாருக்கோ ஒருத்தவங்க கல்யாணம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அம்மா வர கேட்டுச்சு, மார்கழி மாதம் எவனுக்கிட்ட கல்யாணம்னு. அம்மாட்ட கிறிஸ்டின் மேரேஜ்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ உழைப்பையும் வீணாக்கிட்டு வந்துடாத, சீக்கிரமாக போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துரு. நீங்கள் வரலையா சின்ன பொண்ணு? நானும் சாட்சி கையெழுத்து போடணும்ல, நானும் கண்டிப்பாக வருவேன். அப்போ சரி, இவனுக்கு நான் கையெழுத்து போடுறேன், அனிதாவுக்கு நீங்கள் கையெழுத்து போடுங்க. சரிங்க சந்தோஷ். ஹலோ சார், இப்படியே பார்த்துக்கிட்டே நிற்க போறீங்களா, இல்லை வேலையை சட்டை போட்டு முடிச்சுட்டு போயிடலாமா? வரேன்டா, போடா. கமலா. என்னங்க? எங்க வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. வீட்டில் பிள்ளைங்களாம் யாரும் இல்லையா? ஏதோ மேரேஜா, கிறிஸ்டின் மேரேஜ்னு சொல்லிட்டு போனா சின்ன பொண்ணு. 2 பேரும் கிளம்பி ரெடியாகி வெளியில தான் போயிருக்காளுங்க. ஒரு மணிக்கு வந்துருவாளுங்க. ஏங்க, என்ன வேணும்? ஒன்றும் வேணாம், வீடே அமைதியா இருக்கே, என்ன ஏதுன்னு ஆளை காணாமேன்னு கேட்டேன். ஓ அப்படியா, சரிங்க. அப்புறம் கமலா, கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் எடுக்கணும்ல, அது நாளைக்கே போய் எடுத்துட்டு வந்துருவோமா? எடுத்துட்டு வந்துடலாங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிருங்க, அவங்களும் வந்துடட்டும். அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை தம்பிக்கு நல்லபடியா இருக்கான்னு கேட்கணும். ஆமாங்க, பாவம் அந்த பையன், பயங்கர ஜுரம். பக்கத்துல நிக்கும் போதே அனலாட்டம் என்கிட்ட அடிச்சது. உங்க பொண்ணு கிட்ட சொன்னேன், மாப்பிள்ளைக்கு ஜுரம்டி, நீ போன் அடிச்சு பேசுடின்னு. அவ பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? ஆமாங்க, அதுக்கப்புறம் போன் அடிச்சு கொடுத்து பேசுடின்னு சொன்னேன். அப்புறம் என்ன விவரம் ஏது விவரம்னு கேட்டா. ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வந்திருப்பாரு போல. சரி, எப்படியே பேசிட்டால. ஆமாங்க. உங்களுக்கு வேற எதுவும் சாப்பாடு வேணுமா? கிச்சன்ல நம்ம 2 பேத்துக்கு மட்டும் தான் சமைக்கணும். அவளுக்கு 2 பேரும் அந்த கல்யாணத்தை சாப்பிட்டுட்டு வந்துருவாளுங்க. அதான் என்ன சமைக்கட்டும், இல்ல ஹோட்டல்ல வாங்கிக்குவோமா? அதானே பார்த்தேன், எங்கடா ஆரம்பிக்கலையேன்னு. பேசாம ஹோட்டல்லே வாங்கிடுவோம். சரிங்க, இன்னைக்கு ஹோட்டல்ல தான் சாப்பிட போறோம். அந்த குழம்பெல்லாம் நைட்டு வச்சு சாப்பிடுவோம். நாளைக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கணுமா, எப்படியா இருந்தாலும் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவோம். அப்பாடா, 2 நாளைக்கு நம்மளுக்கு ரெஸ்ட். ஏதோ பிள்ளைங்க வெளியில போனதுனால நம்ம ஹோட்டல்ல வாங்கிக்க முடியுது. இந்த மாதிரி வெளியில எங்கேயாவது கிளம்பிட்டு போய் நம்மளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா எனக்கு வேலை மிச்சமாயிரும்ல. அக்கா, எப்படியோ கல்யாணத்தை முடிச்சாச்சு. என்னமேட்டு அப்பா என்ன முடிவெடுத்தாலும் சரி. ஆமாம் சின்ன பொண்ணு, நான் கூட ஏதோ பயந்துட்டே இருந்தேன். அஜய் கொடுத்த தைரியத்தில் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்ன, நான் கொடுத்த தைரியமா? நானே நீ சொன்னதுனால தான் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கே ஒத்துக்கிட்டேன். அச்சோ போச்சு, நம்ம கோல்மால் பண்ணி தான் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அது தெரிஞ்சது 2 பேரும் என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம். என்னடா சொல்ற? ஆமா, கடைசி நேரத்தில் உங்க அப்பா என்னைய பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டாருன்னா அதனால என்ன பண்றதுன்னு நீ தானே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்க. சின்ன பொண்ணு தான் என்கிட்ட சொன்னா. என்னடா உளர்ற? ஏய், உன் தங்கச்சியை வேணா கேளு. சின்ன பொண்ணு. டேய் மச்சான், இங்க சின்ன பொண்ணு இருந்தாலே எங்க அவ்வளோ ஆளை காணா? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டீங்கல்ல, நீ தான் காரணம்னு. அப்பவே இங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடிட்டா. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, அவ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு. அடி பாவி, எல்லா வேலையும் பார்த்து விட்டது இவதானா? ஏண்டா அஜய் எரும மாடு. என்னடி மரியாதை எல்லாம் குறையுது? அப்பா, இப்பதான்ப்பா பார்க்க நல்லா இருக்கு. நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன், இவன் கேட்டாதானே. இப்ப இனிமே வாங்கி கட்டிக்க போறான். அவதான் சொன்னானா, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? என்கிட்ட போன் அடிச்சு ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? அவ என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, நீ தான் ரொம்ப அழுவுற, கஷ்டப்படுற, பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் நீ சொன்னதாதான் அவ என்கிட்ட சொன்னா. அடிப்பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு தெரியாத மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க. ஏய், உன் தொங்குச்சி தான் வந்து என்கிட்ட பேசினா. எங்க அக்கா ரொம்ப அழுகுறா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு, அதனால எங்க அக்கா ஒரு முடிவு எடுத்திருக்கா, அப்படி இப்படின்னு இவதான் சொன்னான். பாரு, எல்லா வேலையும் பார்த்து விட்டுட்டு விழுந்தடிச்சு ஓடிட்டா உன் தங்கச்சி. எனக்கு அப்பவே டவுட்டுடி, நீ எப்படி ரெஜிஸ்டர் மேரேஜுக்கெல்லாம் ஒத்துக்குவான்னு. அப்ப நான் கேட்டேன் உன் தங்கச்சிட்ட, இதை பத்தி கேட்காதீங்க, எங்க அக்கா திரும்பி திரும்பி அழுது மனசு மாறிடுவா, அப்படி இப்படின்னு சொல்லி எப்படிலாம் சமாளிச்சா தெரியுமா? என்கிட்ட இதே தாண்டா சொன்னா. ஆக மொத்தம் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காவ. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. 2 பேத்துக்குமே ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னமே ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதை விட்டு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னடா ஆகும்? டேய் மச்சான், அங்க ஈன்னு இழுச்சுக்கிட்டு சைன் போட்டியே, அப்ப யோசிச்சிருக்கணும் இதை பத்தியெல்லாம். அவ என்னமோ உங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நல்ல விஷயம் தான் பண்ணா. நீங்க அதை ஒத்துக்கிட்டு சரின்னு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து முனைச்சிக்கிட்டு நின்னா என்ன பண்றது? இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனதுக்கு 2 பேரும் தான் பொறுப்பு. நீங்கள் 2 பேரும் தான் சைன் பண்ணியிருக்கீங்க. அதுவும் மனசார சம்பளமா அப்படின்னு அவர் கேட்டார். 2 பேரும் ஈன்னு இழுச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து கோவத்தை காட்டினா
எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் தான் சமாளிச்சாகணும் உங்கள் குடும்பத்தை. ஐயோ இப்போ என்ன தாண்டா பண்ணுறது? அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களே. ஏன்டா மச்சான், நான் இதுக்கு முன்னாடி படித்து சொன்னேன்ல, என்னமோ நீ தான் உயிர் தோழன், நீ தான் காக்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பேசுகிற? நடந்தது நடந்து போச்சு. வீட்டில் போய் அமைதியாக உட்காருங்க. எப்படியா இருந்தாலும் சண்டை வரதான் செய்யும். அப்போ என்ன ஏதுங்கிறத பொறுமையாக பேசிக்கலாம். இந்த சின்ன பொண்ணு இருக்காளே, அவளுக்கு இருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போய்.